Hi, welcome to my channel, the Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Economics 12th Standard Chapter 4 Conception and Investment Function 5 marks questions. Answer the following question in a page. Explain key psychological law of conception function with diagram. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட் கொஷனில் பார்த்தோம். இதில் மெயினாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட சைக்காலஜிக்கல் பேஸ் மேலே இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இருக்கும் நம்மளுக்கு, எவ்வளோ செலவு பண்ணணும், ஓகே, எவ்வளோ எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் தி லா. when income increases, consumption expenditure on increase but by a smaller amount. இவங்க என்ன சொன்னால், ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அதே அளவு இருக்காது, கொஞ்சம் அளவு இருக்கும் அப்படின்னு இவர் சொன்னார். த இன்க்ரீஸ் இன்கம் வில் பி டிவைட் இன்டு ஸ்மால் ப்ரொப்போர்ஷன் பிட்வீன் ஸோ நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணுவேன், இவ்வளோ சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைப்பேன். தேர்ட் லெவல் என்ன சொல், ரெண்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், கன்சப்ஷனும் சேவிங்க்கும் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேர்ட். இதில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் வந்து 120, கன்சப்ஷன் வந்து 120, உங்களுக்கு சேவிங் கிடையாது, 0. இன்கம் வந்து 180 இருக்கப்போ செலவு 170, அப்போ 10. 240 எனக்கு இன்கம், கன்சப்ஷன் 220, அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 20. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷனை சொல்லுவாங்க. 60 crores எனக்கு இருந்தாக்கா இன்கம் வந்து கன்சப்ஷன் 50 crores, அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும், அது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன சொல்லுவாங்க, 60 crore வந்திருக்கு, அது வந்து 50 crore வந்து நான் கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன், 10 வந்து சேவிங்ஸ்க்கு போடுறேன். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, அண்ட் இன்க்ரீஸ் சேவிங்ஸும் ஐதர் சேவிங்ஸ் இருக்கும், கன்சப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ரெண்டுமே இருக்காது. இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் லைக் இன்க்ளினேஷன். இது மாதிரி ப்ரிப்போர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 120, தட் இஸ் அது ஒரு டயக்ராம் பேஸ் மேலே இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் ஓகே. ஸோ டயக்ராமேட்டிக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு briefly explain the subjective and objective factors. ஸோ ஜேஎம்கேன்ஸ் வந்து ரெண்டு டிவைடாக பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னாக்கா அதில் வந்து அவர் 8 motives கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிகாஷன். ஸோ நான் இப்போ ரிசர்வ் பண்ணுவேன், ஏதாவது அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவேன், ஏன்னா ஆக்சிடென்ட் சிக்னஸ் ஏதாச்சும் வந்தால். ப்ராஃபிட் ஆஃப் ஃபோர்ஸ், நாளைக்கு ஏதாவது ஓல்ட் ஏஜ்க்கு வந்து எனக்கு வேணும். The motive of calculation, so I can enjoy interest and appreciation. The motive of improvement, என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ், ஸோ ஒரு ஹை என்னோட லீவிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஸோ ஐ நீட் நாட் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ், எப்பயுமே ஒரு ஃபார்வர்டில் இருக்கணும் என்னோட பிஸ்னஸ். மோட்டிவ் ஆஃப் ப்ரைட், ஸோ என்கிட்ட காசு இருந்தால் ஒரு பெருமை. மோட்டிவ் ஆஃப் events, that is purely miserable, like I just want to think about myself. அது அவர் இது சொன்னார். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியல் அண்ட் மெஷரபிள்னு சொன்னார். அதில் என்னென்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜ், ஒரு ரிச் அண்ட் புவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட். ஒரு கன்செப்ஷன் லெவல் வந்து இஸ் த கன்செப்ஷன் ஆஃப் லோ பிகாஸ் ரிச் பீப்புள் ஹேவ் லோ. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா காசு இருக்கும், அதனால அவங்களோட செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து இது ஏழைங்களுக்கு காசு நிறையா இருக்காது, அதனால அவங்க செலவும் ஜாஸ்தியாக இருக்காது, பிகாஸ் அவங்க காசு இருந்தது செலவு பண்ணுறதுக்கு. இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை விகேஆர்வி ராவ். ப்ரைஸ் லெவல் இஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரைஸு ஜாஸ்தியாக என்ன ஆகும், நம்ம கன்செப்ஷன் லெவல் கம்மியாகும். ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா கன்செப்ஷன் லெவல் ஜாஸ்தியாக நிறைய வாங்குவாங்க. அதேமாதிரி வேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும். வேஜ் கம்மியானால் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நிறைய சேவ் பண்ணணும்னு தோணும். ஓகே, அண்ட் கன்செப்ஷன், சப்போஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னா சேவ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுவும் எஃபெக்ட் ஆகும். ஃபிசிக்கல் பாலிசிஸ், தட் இஸ் கவர்மெண்ட் வந்து ரிச் வில் கெட் ரிச், போர் வில் கெட் போர், இந்த ஒரு கான்செப்ட் தான். இதில் வந்து ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ whenever you have income you have to pay the tax, when you don't have income you need not to pay the tax. அதே தான் இதுலேயும் ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸில் மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. கன்சூமர் கிரெடிட், ஸோ கஸ்டமருக்கு எப்போ வேணாலும் அப்போ கூட்ஸ், டியூரபிள் கூட்ஸ் அவங்களால வாங்க முடியுது. ஓகே, ஸோ அது கன்சூமர் கிரெடிட். illustrate the working of multiplier பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் a change in an income divided by a change in an investment. இது கொடுத்தது ஜேஎன்கேன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 100 crores எடுக்கிறாங்க ஒரு பப்ளிக் ஒர்க்காக. அதில் வேஜஸ், மெட்டீரியல் எல்லாமே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் லேபர் வந்து 100 crores,
MPC வந்து 0. that is 80%. 80 crores வந்து கன்செப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து sum of 20 crores is saved. Supplier of goods will get income of 80 crores. They in turn spend 64 crores. அதில் ஒரு 80%. ஸோ இதில் தான் வந்து செயின். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 100 crores சாங்ஷன் பண்ணாங்க, 80% அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 20 crores இதில் இருக்குது. ஓகே, இந்த 20 crores வந்து திருப்ப இன்னொரு ப்ராஜெக்ட் வருது, அதில் திருப்பி இது பண்ணுவாங்க. ஸோ 80 crores ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு 20 crores இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க இது பண்ணுறது தான் வந்து வில் கால் இட் அஸ் அ மல்டிப்ளையர். இதில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் அண்டர்டேக் எக்ஸ்பெண்டிச்சர், சேம் திங். ஸோ ஒரு 100 crores இருக்குது. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு 80%, that is 4/5. ஸோ 100 + 100 × 4/5 ப்ளஸ் அதே மாதிரி 3 times 4 times அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இது ஈஸியாக இருக்கும். 100 + 100 × 4/5 ப்ளஸ் 100 + 4/5, அதுமாரி 100 + 100 × 0.8. ஸோ இது மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் 100 + 80 + 64 + 51.2 ஸோ ஆன் பண்ணால் உங்களுக்கு 500 வரும். ஸோ உங்களுக்கு 500 crores இஸ் அ மல்டிப்ளையர். ஓகே, அது டெல்டா Y, சாரி, இன்கம். சி வந்து கன்சப்ஷன். ஸோ இது 1050 பாயிண்ட் வருது. ஸோ ஃபார் 10 increase in 1, Y have increased by 50. This is a multiplier effect. So C வந்து 500. Okay, so 100 + MPC is equal to 400. C is equal to 100 + 0.8 × 100. ஸோ இது மாதிரி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ரைட், எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் ஆஃப் த ஆசிலேட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் டிமாண்ட். அப்போ ஃபர்ம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. அப்போது இந்த டிமாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி சொன்ன ஒரு டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணி மிஷினரி வாங்குவாங்க, வாங்கிட்டு அதில் வந்து தி ப்ரொடியூஸ் இட் ஃபார் த கன்சப்ஷன். ஸோ இதோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை கன்சப்ஷன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட் கொஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ let us consider simple example. So let us suppose to produce 1000 consumer goods, 100 machineries are required. So 1000 consumer goods பண்ண 100 machinery வேணும். அது 10 yearsக்கு லைஃப் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி ரிசல்ட் வந்து 10 more machineries, ரைட். ஸோ இதில் வந்து it may be noted a 10% increase in demand cause a 100% increase in demand for machinery. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this means that every 10 machinery you have to replace in order to maintain the constant flow of 1000 consumer goods. This is called a replacement demand. Suppose the demand for consumer goods rise by 10. So ஒரு demand ஒரு 10% increase ஆச்சுன்னா you have to go from 1000 to 1100. அப்புறமா இன்னும் 10 more machineries வாங்குறதா இருக்கும். அப்புறம் டிமாண்ட் வந்து அதேமாதிரி ஒரு 10 வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் ஆக்சிலேட்டர் இப்படி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் உங்கள் மிஷினரி வாங்க உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் திருப்பி அள்ளி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களோட ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி ஆகும், உங்கள் இன்கமும் ஜாஸ்தி ஆகும். ரைட், இதுதான் ஆப்ரேஷன் ஆஃப் ஆக்சிலரேட்டர். இது எஸ்எஸ் வந்து சேவிங் 1 கர்வ். ஓகே, ஸோ ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட். What is the difference between MEC and MEI? Very, very important. Marginal efficiency of capital, marginal efficiency of investment. It is based on the supply price of capital. இது வந்து ஒரு சேஞ்ச் இன் ப்ரைஸ். இது சப்ளை பேஸில் இருக்குது, இது வந்து ஒரு டிமாண்ட் பேஸில் இருக்குது. என்னது MEI. இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆல் த சக்ஸஸ் வித்தவுட் ரிகார்டிங் எக்ஸிஸ்டிங் எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இது கேபிட்டல் பேஸ் மேலே தான் இருக்கும். இது வந்து ஸ்டாக் எப்பயுமே எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும். இது ஸ்டாக் கான்செப்ட், இது ஃப்ளோ கான்செப்ட், எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கும். இது வந்து ஆப்டிமம் கேபிட்டல் பற்றி யோசிப்பாங்க, இது வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.